அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியில் செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டில் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி வெளியிட்ட ரயில்வே வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி வெளியிட இருக்க செக்ஷன் கண்ட்ரோலர் அதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே கீழே இருக்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பியிலிருந்து வெளியிட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. பணியின் பேர் செக்ஷன் கண்ட்ரோலர். எத்தனை காலி பணியிடங்களுக்கு வெளியிட இருக்காங்க அப்படின்னாக்க 368 காலி பணியிடங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷார்ட் நோட்டீஸ், சரிங்களா? இதில் எம்ப்ளாய்மெண்ட்டில் வெளியான நோட்டீஸ். இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4/2025ங்க. செக்ஷன் கண்ட்ரோலருக்கு 368 காலி பணியிடங்கள் ஒதுக்கி இருக்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னாக்க 15/9/2025 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் ஆர்ஆர்பியோட சென்னை போர்ட்டலில் உங்களுக்கு அவைலபிள் ஆகிடும். அந்த டேட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷார்ட் நோட்டீஸில் 14/10/2025 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் டேட் வைஸ் நம்ம கிளியராக நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஷார்ட் நோட்டீஸில் கொடுத்துருக்க டேட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த 368 செக்ஷன் கண்ட்ரோலருக்கான இந்த பதவிக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னாக்கா 35,400 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கான வயது வரம்பு குறைந்தபட்சம் 20ஆகவும் அதிகபட்சம் 33 வயதும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கான கல்வி தகுதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க தாங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மேற்கொண்டு இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அது மாதிரி வைப்பாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்கள் இருப்பீங்க. அவங்க எல்லாம் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. செக்ஷன் கண்ட்ரோலருக்கானது டிகிரி முடித்தவங்க கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆர்ஆர்பி அந்த அவங்களுடைய வெப்சைட் நிறையா இருக்குது. அதில் நீங்கள் இப்போ நம்ம தமிழ்நாடுக்கு நமக்கு சென்னையில் இருக்குது பாருங்கள், ஆர்ஆர்பி chennai.government.in அப்படிங்கிறது தான் அஃபிஷியல் வெப்சைட். அதாவது இந்த வெப்சைட்டு. இதில் இதுக்கான அப்டேட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் உங்களுக்கு அவைலபிள் ஆகிடும். அவங்க சொல்லியிருக்க அந்த டேட்டில். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 368 வேக்கன்சின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணி இதை இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் வரும்போது நம்ம அப்போ ஒரு வீடியோவை போடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ரயில்வே வேலை தேடிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.